வேண்டும் என்கிற அந்த திண்ணை பிரச்சாரம் நாளைய தினம் தமிழகம் முழுவதும் 82 மாவட்டங்களிலே தொடங்க இருக்கிறது. இதற்கு அழைப்பு விடுக்கிற விதமாகத்தான் நாங்கள் அந்த அழைப்பை நான் காலையிலே ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற வீடியோ பதிவாக வெளியிடப்பட்டது. ஆனால் அவரவர்களுடைய பார்வைக்கு இதை நீங்கள் செய்தியாக நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் எந்த உண்மை இருக்கிறது என்பதை நான் விலக்கி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய இரத்தத்தை வேர்வையும் சிந்தி உருவாக்கிய இந்த இயக்கம். இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் இன்னும் எவராலும் தொட்டு பார்க்க முடியாத அளவிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இது மக்களுடைய ஆதரவு, தொண்டர்களுடைய இந்த உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்திலே இந்த மக்கள் இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மாவின் ஆட்சி மலரச் செய்வதற்காக, புரட்சித் தலைவருடைய ஆட்சி மலரச் செய்வதற்காக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் நடத்துகிற அந்த தியாக வேள்விக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளைத்தான் காலையிலே நான் வீடியோ பதிவாக வெளியிட்டேன். அதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ, யாரும் வருத்தப்படுவதற்காகவோ அல்லது யாருக்கும் பதில் சொல்வதற்காகவோ அல்ல. நான் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயலாளர் என்கிற முறையிலே இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தலைமை கழகத்திலே அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த 3 தீர்மானங்கள் அடிப்படையிலே தான் அதிலே முத்தாய்ப்பான தீர்மானமாக திண்ணை பிரச்சாரங்களை நாடெங்கும் நாம் தீவிரமாக எடுத்துச் சென்று இந்த அவல ஆட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு ஒரு பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை அவர்கள் வேறுண்டு செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேர்தல் நடத்த வேண்டும்? இந்த தமிழ்நாட்டை கருணாநிதி நாடு என்று மாற்றிவிட்டு போகலாமே, கருணாநிதி குடும்பமே ஆண்டு விட்டு போகலாமே, குப்பனும் சுப்பனும் சாமானியனும் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை எட்டி பிடிக்க முடியாது என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்துவிட்டு போகலாமே. ஆக எதற்காக தேர்தல்? ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக. ஆகவேதான் இந்த பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இளைய சமுதாயம், தாய்மார்கள், மகளிர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள், தமிழர்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக அணுக வேண்டிய தருணம் இந்த தருணம். ஆகவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே வீறு கொண்டு எழுந்து சட்டமன்றத்திலே எழுப்புகிற அந்த உரிமை குரல் தமிழ்நாட்டை நடுநடுங்க செய்கிறது. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கு அதற்கு பல்வேறு காது மூக்கு வைத்துக் கொண்டு அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்லுகிறான். என்னை பொறுத்தவரை திறந்த மனதோடு சொல்லுகிறேன், எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்களை எல்லோரையும் வழிநடத்துகிறார். 2 கோடி தொண்டர்களை, மூத்த தலைவர்களை எல்லோரும் வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு யாருக்கும் பதில் சொல்வதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை, இந்த வீடியோ பதிவு வெளியிடவில்லை, யாருக்கும் மனது புண்படுகின்ற வகையிலே நான் சொல்லவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசு, இந்த கோயிலிருந்து நான் சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயில், புரட்சி தலைவருடைய திருக்கோயில், இன்றைக்கு 100 புத்த பீட்சுகள் இங்கே வந்து புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழை உலகெங்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவரின் புகழையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழையும் எவராலும் மறைக்க முடியாது. அம்மா சொன்ன தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்தில் மக்களுக்காக சேவை செய்யும். அதைத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொல்லுகிறார். அதைத்தான் எங்கள் மூத்த தலைவர், எங்களை வழிநடத்த தலைவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுகிறோம். நான் கழக மாணவரணியாக இருக்கிற போது இதே திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலே பாராட்டியிருக்கிறார்கள், எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அது எனக்கு கிடைத்த வாழ்த்து அல்ல, அது கழக மாணவரணிக்கு கிடைத்த வாழ்த்து. அது தலைமை கழக நிர்வாகிகள், அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதேபோன்று கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நடத்தியிருக்கிறோம், அப்போதும் அம்மா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அதற்காகத்தான், அதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் என்னை புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பிலே தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாம் தீவிரமாக நாம் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் காலையிலே வீடியோ பதிவாக நான் கொடுத்தேன். அதில் யாருடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ என்னுடைய அழைப்பு பதிலாக இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் யார் பேரையும் நான் குறிப்பிடவில்லை, யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை.
இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும், புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும். அதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஊனுறக்கம் பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை. இந்த இயக்கம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிற இந்த இயக்கம் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே உருவான இந்த இயக்கம். ஆகவே நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயிலில் எங்கள் அனைவரின் சார்பாக இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும். புரட்சி தலைவர் ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு உண்டு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசி உண்டு. 8 கோடி தமிழர்களின் ஆசி உண்டு. அவர் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார். காய்த்த மரத்திலே கல்லடி படுகிறது. ஆகவே இன்றைக்கு பேசுபவர்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு எதையெதையோ பேசுகிறார்கள், எதையெதையோ சொல்லுகிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அனுமதியும் கிடையாது, அதற்கு இது நேரமும் கிடையாது. இது உழைக்க வேண்டிய காலம், இது களப்பணி ஆற்ற வேண்டிய காலம். நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒரே எதிரி இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் கருணாநிதி உடைய வாரிசாக இருக்கிற ஸ்டாலின். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மனராட்சி இங்கே வேருண்டி கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு அதை கண்காணித்து வேரோடி மண்ணோடு பிடுங்கி எரிய வேண்டிய இந்த காலத்திலே நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன், உங்கள் சந்திப்பின் மூலமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நாம் ஒன்று திரள வேண்டும். ஒன்று திரண்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை நிமிர்த்தி இருக்கிறார். நாம் எல்லாம் இன்றைக்கு தொண்டர்கள் உழைப்பாலே, தொண்டர்களுடைய தியாகத்தாலே, இரத்தத்தாலே வேர்வையாய் சிந்தி வளர்த்தெடுக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த உணர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பை தொண்டர்களுக்கான அம்மா பேரவை தொண்டர் படை நாளைய தினம் நடத்த இருக்கிற அந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு நம்முடைய அழைப்பை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, அதிமுகன்னு சொன்னா ஒரு தப்பு வராது, புரிஞ்சுக்க சிக்கல் இருக்காது. எடப்பாடியான்னு சொல்லவும் டக்குன்னு குழப்பம் வருது. அது என்ன? இல்ல, நீங்க குழம்ப வேண்டியதே இல்ல. இல்ல, இப்ப அவர் சூழல் இருக்குல்ல உங்களுக்கு. இல்ல, எந்த சூழலும் இல்ல. நேற்றே எங்க சட்ட அமைச்சர் அண்ணன், முன்னாள் சட்ட அமைச்சர் CV சண்முக அண்ணன் அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது குறித்து ஊடகங்கள் பல்வேறு விவாதங்கள் சொல்லுகிறார்கள். செக்ஷன் வைஸ், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 29A பேரா 15 ரெண்டு குறித்தும் சட்ட அமைச்சர் கொடுத்த விளக்கத்துக்கு மேல இதுக்கு மேல புரிஞ்சுக்கலன்னா எதுவுமே இல்லை. அதுல என்ன கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை என்ன, பிரேயர் என்ன, எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டிஸ் அவங்க என்னென்ன பண்ணணும், அது நானோ இவரோ மகேந்திரனோ கருப்பையோ மாணிக்கமோ வரையறுக்க முடியாது. அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அவங்க ஒரு ஆத்தென்டிக் பாடி. அதில் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆர்டிக்கலில் என்னென்ன சொல்லியிருக்கு, அது மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அதைத்தான் அவர் சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம், இங்க உள்கட்சி விவகாரங்களை விசாரிப்பது தான் அவருடைய வேலையா? அதுதான் சொல்ல வரேன். இந்த பேரா 15 தான் எங்க CV சண்முகம் முன்னாள் சட்ட அமைச்சர் தெளிவா சொன்னார். அது பிரகாரம் எந்த மனுவும் பெண்டிங் இல்லை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை விசாரிக்கலாமா வேண்டாம், முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்கன்னு நீதிமன்றம் அவங்களும் சொல்றாங்க. விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அந்த தடையை பத்தி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதான்றத இன்னும் கிளாரிட்டி இல்லாதனாலதான் அந்த தடையை ரத்து பண்றாங்கன்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த முழு தீர்ப்பையும் படிச்சு பார்த்துட்டு தான் சட்ட அமைச்சர் CV சண்முகம் நாங்களும் அதுல இருந்தோம், தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதான் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தில் A ஃபார்ம் B ஃபார்ம்ல பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்தாங்க. அவங்க வேட்பாளர் நின்றாங்க, களத்தில் நின்றோம், மக்களை சந்தித்தோம். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 2% வாக்குகள் அதிகம் பெற்றோம்.
இது புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக தொண்டர்கள் நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஏன் அதுல ஒரு திடீர் இது தேவையில்லை அப்படின்றதுல பல்வேறு கருத்துகள் இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப அதெல்லாம் எங்க தலைமை பார்த்துக்கிடுவாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கு அவங்க இரவு பகலா உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. நம்ம தொண்டர்களுடைய கடமை என்ன? திமுகவை வீழ்த்துவதற்கு, திமுகவுடைய அராஜக போக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, சர்வாதிகார ஆட்சி, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதிமுகவினால் மட்டும்தான் முடியும். ஆனா அதுல பலவீனப்படுறதுதான் இப்ப கேள்வி. எங்களுக்கு சீனியர் மினிஸ்டர் செங்கோட்டையன் அவரை மதிக்கிறோம். அவருடைய சீனியாரிட்டியை நாங்க மதிக்கிறோம். ஒவ்வொரு தொண்டனும் மதிக்கிறோம். அதனாலதான் நாங்க எந்த கருத்தும் சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கு எங்க ஜெயக்குமார் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது அவங்க சார், அவங்க எதிரா ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க. நாங்க அம்மாவுக்கு கோயிலே கட்டின தொண்டர்கள் இருக்கிறோம். அம்மாவுக்கு கோயிலே தண்டோம். அம்மா தான் அடிக்கல் நாட்டினாங்க. அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் உலகம். புரட்சித் தலைவர் தான் எங்கள் உலகம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரட்சித் தலைவரின் புகழும் அம்மாவின் புகழும் நிலைத்திருக்கத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த ரெட்டலை சின்னம் மலர வேண்டும் என்று போராடுகிறார்கள். அதை எதிர்த்து போட்டியிட்டவர்களை இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ரெட்டலை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த இதுல இல்ல இது தம்பி, இது வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டம் அவர் விவசாயியா அவர் உணர்ந்தவர், அந்த பகுதியில் வாழ்றவர். இப்ப சரபங்கா திட்டம் கொண்டு வந்தாரு. எல்லாமே அம்மா கிட்ட சொல்லி நாங்க அனுமதி வாங்கினது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நாங்க வருவாய்த்துறையில இருக்கிறோம். அம்மா எங்களை பாராட்டுறாங்க ஒரு திட்டம் செய்யறதுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் அம்மாவுக்கு தான். அது மாதிரி இதுல பிரிச்சு பாக்குறது இல்ல. அதனுடைய தூதுவரா தான், அம்மாவுடைய தூதுவரா தான் அவர் போனாரே தவிர இந்த புகழ் எல்லாம் அம்மாவுக்கும் தலைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். எடப்பாடியார் அங்க போனா அந்த புகழ் யாருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அம்மாவுக்கும் புரட்சித் தலைவருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் அம்மாவுக்கும் புரட்சித் தலைவருக்கும். அதை மூத்தவர் முன்னவர் சுட்டிக்காட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு, சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த சுட்டிக்காட்டிய விதத்திலே தான் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மூத்தவர் முன்னவர். காலையிலே கூட அவரிடத்திலே நான் பேசினேன். ஆகவே அதை நான் சொல்லவில்லை. நான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தாயில்லாத பிள்ளைகளாக தலைவனில்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய உழைப்பை சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அதில் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தியாகத்தையும் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னால் அவரை குற்றம் சொல்லவே முடியவில்லை. எடப்பாடியார் அவர்களை குற்றம் சொல்லவே முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு எதிலே குற்றம் சொல்வது? ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்கே ஒரு விழாவில கலந்து கொள்கிறார் என்று சொன்னால், இப்போது நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கோம். அம்மா கோயில் அங்க இருக்குது, அம்மா திருவுருவ சிலை அங்க இருக்குது, தலைவர் திருவுருவ சிலை அங்க இருக்கு. இப்ப இந்த பேட்டியை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அம்மா படத்தையும் காணும், தலைவர் படத்தையும் காணும்னு தெரியுமா? இல்லையா? கோயில் அங்க இருக்குது, சிலை அங்க இருக்குது, இதயத்துல அம்மா இருக்கிறாங்க. நம்ம உடம்பெல்லாம் அம்மா ரத்தம் தான் ஓடுது. ஆமா ஆமா இல்ல அதுதான் அது நான் அதை இல்ல நான் பேசினது நீங்க காலையில போட்டதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல அதாவது நான் சொன்னா நீங்க என்ன அதை திருச்சி போடுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க உயிர், எங்கள் உலகம் எல்லாம் அம்மா தான், புரட்சித் தலைவர் தான். எனக்கே அப்படி இருக்கிற போது இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளருக்கு உலகம் உயிர் எல்லாமே அம்மா தான், தலைவர் தான். ஆக இதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது அந்த குழுவினர் விளக்கம் சொல்லிட்டாங்க. சம்பத் கணேசன் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. இதுல யாரையும் தனிப்பட்ட முறையில் 90% இந்த திட்டத்தை அவர் காலத்துல கொண்டு வந்ததுனால அவரை ஹானர் பண்ணா எல்லாத்தையும் ஹானர் பண்ண மாதிரி அப்படின்ற அடிப்படையில தான் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மறு வடிவமா தான் எல்லாரும் பாக்குறோம்னு சொல்றாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம், இவங்க இருக்கிற எல்லாருமே இங்க சென்றாலும் அம்மா புகழ் தான், தலைவர் புகழ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதுல எந்த சிந்தனையும் கிடையாது.
அது சார், எனக்கு இப்போ இவருக்கோ அவருக்கோ நாங்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கோம். இங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நமக்கு வரவேற்பு கிடைச்சிடாது. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அது சில நேரத்தில் வரவேற்பு கொடுக்க மறந்துடலாம், முன்னிலைப்படுத்த மறக்கலாம், பெருமைப்படுத்த மறக்கலாம், மரியாதை கொடுக்க மறக்கலாம். ஆனால் எங்களுக்கு இயக்கம் பெரிது, கட்சி பெரிது. அந்த அடிப்படையில் தான் 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு ஒரு தியாக வேலியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு மனக்குறை வருகிற போது நாங்கள் என்ன செய்வோம்னா, தலைமையில் இடத்துல போய் அந்த கருத்தை முன்வைப்போம். அவர்கள் அதற்கு தீர்வு கண்டு கொடுப்பார்கள். பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி நடைபெற்றிருக்கிறது. அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி அவர் செய்து கொடுப்பார்கள், பொதுச் செயலாளர் அவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த கவலை என்பது, அவர்கள் ஒரு பெண் தலைவராக இந்த இயக்கத்திலே, அதுவும் நம் தென்பாண்டி மண்டலத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய உழைப்பாளி, கட்சி விசுவாசி, கட்சிக்காக பாடுபடுபவர், எங்களை நன்றாக அறிந்தவர்கள். அவர்களை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள், ஒரு உள்ளரங்களை நடந்த கூட்டம், அதை நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டீர்கள். ஒரு புரிதல் வருவதற்காக சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது இதை அடுத்தவரை தவிர்ப்பதற்காக சொல்லியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் விவாதமாக கொண்டு வந்து விட்டீர்கள். அதுதான் நடந்தது. சார், ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷன் நெருங்கி வர்றப்ப அந்த ரெட்டலையை முடக்கிறதுன்ற அந்த மைய கருத்தை நோக்கியே தான் ஒரு எலெக்ஷன் போகுது அதிமுகலையே. வலிமையான கட்சி அதிமுக. நீங்க அதிமுகன்றது மக்கள் கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பால் வளர்ந்த கட்சி. அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில நேரங்களிலே இது போன்ற நிலைகளை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. கடந்து போயிருக்கோம். ஆண்டவனுக்கு தான் தெரியும், அம்மாவுக்கும் தலைவருக்கும் தான் தெரியும். எங்களுக்கு அம்மா எடப்பாடியார் உடைய வடிவிலே, அம்மாவின் வடிவிலே, புரட்சித் தலைவர் வடிவிலே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் எங்களுக்கு ஆண்டவன். இன்றைக்கு அவருடைய தலைமை தான் இறை அருள். அவருடைய தலைமை இறை அருள். அவர் தலைமையின் கீழ் பணியாற்ற எங்களுக்கு கிடைத்தது வரம். அதை நான் 100 தடவை சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், எங்கு வேணாலும் சொல்லுவேன், ஐக்கிய நாட்டு சபையிலையும் சொல்லுவேன். எதுக்கு வருது? ஏன் உங்களுக்கு இந்த ஆசை செல்வகுமார்? ஏன் இந்த ஆசை உங்களுக்கு? எலெக்ஷன் வந்துட்டாலே எப்பயும் பாருங்க, ஒரு கேஸ் வரும், ஒரு கேஸ்ல வரும், எலெக்ஷன் போய் நிக்கும். செல்வகுமார் 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்குது. தலைவர் உருவாக்கின கட்சி. தலைவருக்கு பிறகு இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ நினைச்சத மீண்டும் அம்மா ஆட்சியில உருவாக்குனாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு இந்த அதிமுக எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கேட்டதுல 4.5 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செலுத்தி குடிமராமத்து திட்டம் கொடுத்து, 17 மருத்துவக் கல்லூரி கொடுத்து, 6 புதிய மாவட்டங்களை கொடுத்து, 2000 அம்மா மின்னி கொடுத்து, இருசக்கர வாகனம் கொடுத்து, தாலிக்கு தங்கம் கொடுத்து, மடி கணினி கொடுத்து, கரண்ட் பில் ஏத்தாம, சொத்து வரி ஏத்தாம, சட்ட ஒழுங்கை பாதுகாத்து 4.5 வருஷம் முழு அம்மா ஆட்சியை செலுத்தியது யார் காரணம்? இந்த தமிழ்நாட்டு மக்களும் இருபெரும் தெய்வங்களாக இருக்கிற தலைவரும் அம்மா. இப்பயும் சத்தியம் சொல்லி அம்மா கோயில் இருந்து எல்லார் முன்னிலையும் சொல்றேன், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆன்மாவும், புரட்சி தமிழர் ஐயா இன்றைக்கு அம்மாவுடைய ஆன்மாவும், தலைவருடைய ஆன்மாவும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆன்மாவும் ஒன்றிணைந்துதான் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறது. இப்பயும் நான் சொல்றேன், அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நாங்கள் நன்காக அறிவோம். அவருக்கு இவ்வளவு வலிமை, மன உறுதி, உந்து சக்தி, இன்றைக்கு மக்களை சந்தித்து மக்களுக்காக உழைக்கின்ற அந்த கருணை உள்ளம், தாய் உள்ளம், தெய்வ உள்ளம் கொடுத்தது எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் தான். இந்த 2 ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆன்மாவோடு இணைந்துதான் இந்த சக்தி. இந்த சக்தியை வெல்லுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இந்த தெய்வ சக்தியோடு மக்கள் சக்தி இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள், காப்பாற்றுவார்கள். இந்த இயக்கம் நீண்ட நெடிய பயணம், 100 ஆண்டுகள் நீண்ட நெடிய பயணம். அம்மா சொன்ன வாக்கு தெய்வ வாக்கு, அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நம்பிக்கை எல்லா தொண்டர்களுக்கும் இருப்பதை போல எங்களுக்கும் இருக்கிறது. இது ரியல் கான்பிடன்ட். இட் இஸ் நாட் அ ஓவர் கான்பிடன்ட். ஓவர் அஸ் அ கேடர் ஆஃப் ஏஐடிஎம்கே இட்ஸ் அ ரியல் கான்பிடன்ட். உண்மையான நம்பிக்கை, யதார்த்தமான நம்பிக்கை, கள நிலவரத்திற்கான நம்பிக்கை. இனி இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன்னா இந்த கட்சி ஒரு சந்தேகம் இல்லை சார். உங்க நிறுவனம் வளர்ந்து வருகிற போது நாங்க தான் 2011 அம்மா தான் இந்த டிவி சேனல் பூரா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த செய்தி சேனல்லாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க?
ஒரே ஒரு இதில் வந்து வயலு வாழ்வும் போடுவீங்க தூர்தர்ஷனில், வயலு வாழ்வு தூர்தர்ஷனில் போடுவீங்க. மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரணுன்னு இருக்கா. 2011 நான் தான் தகவல் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் பிரதர் வெற்றி. நாங்கள் தான் கொடுத்தோம் இத்தனை சேனல். இப்போ இந்த சேனல் அதுக்கு முன்னாடி சன் டிவி இருந்தாங்க. அவங்களுடைய ஆளுமை என்ன, அடக்குமுறை என்ன? இப்போ இன்னைக்கு செய்தி சேனல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இது எத்தனை சேனல் இருக்கீங்க? இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் உங்கள் பார்வையில் நீங்கள் ஒளிபரப்புறீங்க. நீங்கள் இது போட்டி ஆரோக்கியமான போட்டி தானே இருக்குது. ஏன் சார் ஒரு சேனல் மட்டும் இல்லாமல் இத்தனை சேனல் வந்துச்சுன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, நாங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறோம். எல்லாரும் சேவை செய்ய வருவாங்க. அதில் சேவை செய்கிறன்ற பேரில் சில பேர் இருப்பாங்க, சில பேர் இல்லாமல் போவாங்க, காணாமல் போவாங்க, வருவாங்க, போவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய போட்டிகள், இருக்கக்கூடிய பொறாமைகள், அதெல்லாம் கடந்து தானே போகணும். நான் ஒரு சாமானிய தொண்டன், இவர் ஒரு தொண்டர், அவர் ஒரு தொண்டர், அவர் ஒரு தொண்டர், அவ்வளோதானே வெற்றி. எல்லாரும் இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ வந்து அவர் மட்டும் இருந்தாருன்னா என்ன ஆகும்? செல்வகுமார் மட்டும் இருந்தாருன்னா என்ன ஆகும்? இது மட்டும் இருந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் போதும். நான் என்ன சொல்றேன்னா, டெமோக்ரஸியில நீங்க எல்லாமே எல்லாரும் வந்ததுனால தானே இந்த இதுக்கெல்லாம் அம்மா தான் அனுமதி கொடுத்தாங்க. நான் அதுல இருந்ததுனால, அந்த துறையில் இருந்ததுனால சொல்றேன். எங்க வாரிய தலைவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் தான் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் இருந்தா நீங்க அனுமதியை வாங்க முடியாது. இப்போ ஒரு சேனல் புதுசா துவக்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சவாலாவே சொல்றேன், எதுவுமே நீங்க துவங்க முடியாது. ஒரு படம் வெளியிட முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை இந்த ஆட்சியில் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியாக இருக்கிற போது கொடுத்தது. ஜனநாயகம் தலை தோங்கணும் சார், டெமோக்ரஸி. அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எளிமையான தலைவர், இனிமையான தலைவர். அவர் இன்றைக்கு அன்னை தமிழகத்திலே மக்களுடைய பேராதரவு பெற்றிருக்கிறார், மக்களோட வரவேற்பு பெற்றிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த கேட்டதுனால இந்த விளக்கம் சொல்கிறேன். இது எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையோ இல்லை வேற யாரையோ நீங்கள் அது கேட்பீங்க. எதிரினா யாரு, துரோகினா யாரு, விரோதினா யாரு, இதெல்லாம் கேட்பீங்க. இது அவங்கவுங்க மனசாட்சிக்கே நாங்கள் விட்டுறோம். எங்களுடைய அழைப்பு வந்து நம்மளுடைய நாளைய தினம் திண்ணை பிரச்சாரத்திற்கு ஆர்ப்பரித்த அலைகடலன்னா வாரீர் வாரீர். தம்பி விடுங்க தம்பி, அட விட தம்பி, இதை போடு. நீங்க யாரு கேக்குறாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சவனே சொல்லு. நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் யாருன்னு நான் பார்த்துட்டு இதுல கூகுள்ல பார்த்துட்டு சொல்றேன். நன்றி, வணக்கம். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்க. புறப்பட்டாங்களா? நன்றி, வணக்கம்.